திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்ட கீர்த்தி ஜெயராஜ் அமெரிக்காவில் தனியார் வங்கியின் வைஸ் பிரசிடென்டாக உயர்ந்ததற்கு பின் பெரும் கதை மறைந்திருக்கிறது. திராவிட அரசு கொடுத்த இலவச பேருந்து பயணச்சீட்டு அவரை பள்ளிக்குள் கொண்டு சேர்த்தது. கல்லூரி காலத்தில் மெடிக்கல் ரெப்பாக இருந்த தனது தந்தையின் மறைவு குடும்பத்தை நிலைக்குலைய வைத்தது. தோசை மாவு விற்று குடும்பத்தை கரை சேர்த்தார் கீர்த்தி ஜெயராஜின் தாய். தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு கலைஞர் கொடுத்த தகவல் தொழில்நுட்ப பூங்கா தனது வாழ்வில் எவ்வளவு முக்கியமானது என குறிப்பிடும் கீர்த்தி 2004 பிரபல தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தவர். பணி வாய்ப்பாக அமெரிக்கா சென்ற கீர்த்தி அங்கு சமூக நீதியால் முன்னேறியவர்களின் வாழ்க்கையைக் கண்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார். தான் பெற்ற இன்பம் பெருக பயகம் என்பதைப் போல் தனது நண்பர்களுடன் இணைந்து எடுரைட் பவுண்டேஷன் எனும் தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்தார். எளிய குழந்தைகளின் கல்விக்காக செயல்பட நினைத்த இந்த அமைப்பு இதுவரை 127 தமிழ் மாணவர்கள் கல்வி பெற உதவியுள்ளது. அதில் 87 பேர் பெண் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. திராவிட அரசில் பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளால் ஆச்சரியப்படும் கீர்த்தி தமிழ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து மாணவர்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். கலைஞரின் பணிகளை மெச்சும் கீர்த்தி சமூக நீதியும் சாதி ஒழிப்புமே சமூக முன்னேற்றத்திற்கான காரணம் என்கிறார். அடுத்த தலைமுறையை கைதூக்கிவிடும் கீர்த்தி போன்றோர் திராவிடம் தந்த நம்பிக்கை வித்து.